வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா அடுத்த ஒரு ஆட்சேர்ப்பு நமக்கு வந்து ஆன்லைன்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான காலிப்பணங்கள் வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாவே பேசிக்கா 10th டிகிரி நீங்க இல்ல அதுக்கு மேல என்ன முடிச்சாலும் ஓகே தான். கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும் இப்போ இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க எந்த லொகேஷன்ல எங்க இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு ஜூலை 15 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேலைகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவாக சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்குமே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே புரியும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டச் பண்ணி சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமா டிசிபியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னாலே கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னாலுமே அங்கே வந்து சமூக நலத்துறை இருக்கும், ஆதி திராவிட நலத்துறை இருக்கும், ப்ளஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், அதாவது வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு வாரியத்தில் தான் இப்போ நமக்கான வேலைவாய்ப்புகள் விட்டுருக்காங்க. மாதம் 18,000 ரூபா சம்பளத்தில் கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் விட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து பார்த்துருந்தோம். சேம் அதே ஃபார்மெட்டில் இப்போ நமக்கு ஜஸ்ட் கேஸ் ஒர்க்கர் மட்டும் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்ல 4 விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்தோம். பட் இப்போ இங்கே சிங்கிளா ஒரே ஒரு கேட்டகரி ஜாப்ஸ் தான் நமக்கு வந்து தந்திருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை நான் வீடியோவில் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இதை தொட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் செல்ஃப் டீல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி தான் குறிப்பிட்ட அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக நோட்டிஃபிகேஷன் ஃபார்மெட்டில் ஏஜ் லிமிட் வந்து என்ன, யார் யார் வந்து விண்ணப்பிக்கலாம், எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th இல்லை அதுக்கு மேலே நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க, இல்லை வந்து டிப்ளமோ முடிச்சிட்டீங்க, டிகிரி முடிச்சிட்டீங்க, இல்லை வந்து என்ன ஐடி முடிச்சதா கூட இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சமாக இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சேலரி பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 ரூபாய் அப்ராக்சிமேட்லி இதில் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ இதில் நமக்கு ரெக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் டேரக்டாக பர்சனல் இன்டர்வியூ நேர்காணல் நமக்கு வந்து வைக்கிறாங்க. அந்த நேர்காணலில் நீங்கள் எப்படி வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அதன் பிரகாரம் தான் இந்த வேலைகளை உங்களை டேரக்டாக ரெக்யூர் பண்ணுறாங்களே தவிர்த்து இந்த வேலைகளுக்கு தனிப்பட்ட எழுத்து தேர்வு அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரிக்கே தனிப்பட்ட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஏதாச்சும் இருக்கா ப்ரோ அப்படிங்கன்னா ஃபீஸும் இதுக்கு வந்து கிடையவே கிடையாதுங்க. அப்ளை பண்ணும்போது உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. இவ்வளோ தான் விஷயங்களை தவிர்த்து இதுக்கு மேலே பெரிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, எந்த அட்ரஸ்க்கு ப்ரோ அனுப்பணும்? ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அட்ரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மார்க் வந்து பண்ணிடுறேன். டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட், நம்பர் 14, பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், நியர் 7th டே, தென்காசி அப்படின்னு போட்டு உங்களுக்கு வித் பின்கோடு கொடுத்துருக்காங்களே, இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு அட்ரஸுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட் பண்ணி, இல்லை நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்க, தென்காசிக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் நேரடியாக கூட போய் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை நானும் நேராலாம் போக முடியாது, நானும் அட்ரஸே போகலாமா போட்டுக்கலாம், அதனாலலாம் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அப்படி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்புங்க. அவங்க சொன்னது வந்து எதில் வேணாலும் அனுப்பலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வேகமாகவுமே போயிடும். உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்திருக்கு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரேன். கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? இதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். இதில் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பட்டனை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். இதில் வந்து ஒரு 14, 15 அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு சேம் வந்து உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ பட்டன் வந்து தெரியும். ஓகே, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நான் அந்த கிளிக்கர் அப்படின்றமே தொட்டேன் வச்சுக்கோமே, எனக்கு இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சைல்டு ஹெல்ப்லைன்
தென்காசி அப்படின்னு போட்டு வருது பார்த்தீங்களா? எஸ் இதுதான். இப்போ நம்ம என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறோம் அப்படின்னா, கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி நீங்க குடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ் ஃபார்மேட்ல கேட்டிருக்கனால நீங்க இங்கிலீஷ்ல தான் ஃபில் வந்து பண்ணணும். உங்க நேம வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல வந்து குடுத்துக்கோங்க. ரீசென்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிருங்க. உங்க அப்பாவோட பேரோ இல்ல கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் பேர் வந்து குடுத்துக்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து என்ன, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து கேப்பிட்டல் லெட்டர் தான் எழுதணும். மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி. நீங்க இது கூட என்னென்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்துறீங்க அப்படின்னா குடுக்கணும். முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன். 10th குடுக்கலாம், 12th குடுக்கலாம், டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ இதில எது முடிச்சிருந்தாலும் குடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சான்றிதழ் ஓகேங்களா? மெயினா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ். இன்கேஸ் நாங்க ரேஷன் கார்டு எடுக்கல ப்ரோ அப்படின்னா ஓகே அது ஒண்ணும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்புல அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா? இல்ல ப்ரோ என்கிட்ட வேலைவாய்ப்பு சம்பந்தமா டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா ஓகே வேண்டாம். நான் மெயினா இருக்கக்கூடிய என்னன்னா ஆதார், கம்யூனிட்டி, உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப மெயினா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோமே ஒட்டிருங்க. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து சப்மிட் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸை குடுத்துக்கலாம். அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க நேம் வந்து குடுத்துட்டு சிக்னேச்சர் அப்ளிகேஷனையும் உங்க சைனை வந்து போட்டுட்டு நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். எல்லாத்தையுமே வந்து இது கூட பின் வந்து பண்ணிருங்க. அப்ளிகேஷன் கவர் போஸ்ட் கவர்ல ஃப்ரம்ல உங்க அட்ரஸும், டூல நான் ஏற்கனவே காமிச்ச தென்காசி மாவட்டத்தோட அட்ரஸையும் எழுதி நீங்க இந்த போஸ்ட்டை வந்து பண்ணிருக்கலாம். ஸோ எங்க இருந்து வேணாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து அனுப்பிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மணிக்கு ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சலாம் அப்படி சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து தமிழ்ல போட்டிருப்பாங்க. நீங்க வேணும் அப்படின்னா அதையும் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த வேலைகளுக்கு யார் யார் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஒருவேளை நீங்க வந்து எம்ஏ முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓவர் குவாலிஃபைடு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து மேக்ஸிமம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நீங்க 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், சிங்கிள் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரிக்கே நீங்க வந்து விடோவா இருக்கீங்க, இல்லை வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்பா மாற்றுத்திறனாளிகளா வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கூடுதலாக உங்களுக்கு முன்னுரிமை வந்து தரப்படும். முக்கியமா பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் 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 உங்களுக்கு கூடுதலாக முன்னுரிமை தரப்படும். ஏன்னா இது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையம் அப்படின்றனால உங்களுக்கு பெண்களுக்கு கூடுதலா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நார்மலா ஒரு 65% பெண்களையும் 35% ஆண்களையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். நான் தெளிவாக சொல்லிட்டேன் எப்படி விண்ணப்பிக்கணும் என்ன ஏது அப்படின்றத. தயவு செய்து அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக அனுப்பிடுங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெயினான விஷயம் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய நேம் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கூட ஒத்து போல அப்படின்னா நாங்கள் வந்து எந்த விதமான தயவு தாட்சணையும் பார்க்காம அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் கரெக்டாக அனுப்பிடுங்க. மெயினாக லாஸ்ட் டேட் அதுதான் மெயின் ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் நிறையா இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. மினிமம் ஒரு 1 வீக் வந்து டைம் வச்சுட்டு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு தரமான சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.